நல்லா இருக்கீங்களா? ஆன்ட்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 2 டாபிக் தான் பார்க்க போறோம். அந்த 2 டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்த்தணும், ஆயத்தமா இருக்கணும். தாழ்த்தணும், ஆயத்தமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்த்தணும். இயேசுப்பா அவரை மரண பரியந்த வரைக்கும் தாழ்த்தினார்ல, அதே போல நம்மளும் தாழ்த்தணும். இயேசுப்பா தான் நம்மளுக்கு இது ஒரு குட் எக்ஸாம்பிள். இயேசுப்பாவை இப்போ யாராச்சும் உங்களை சும்மா அடிக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம போட்டு நம்மளை அடிப்போம், இல்லைன்னா அவங்கள திட்டுவோம், கரெக்டா? ஆனா இயேசுப்பாவையும் அடிச்சாங்க. ஆனா இயேசுப்பா என்ன பண்ணிருப்பாரு? ஏசுப்பா அடிச்சிருப்பாரு, திட்டிருப்பாரு தானே நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி ஏசுப்பா பண்ணவே இல்லை. ஏசுப்பா அதுக்கு அதெல்லாம் அவரை தாழ்மையாக்குனாரு. அதே போலதான் நம்மளும் தாழ்மையாக்கணும். அவர் கண்ணை கட்டிட்டு மண்டையில நல்லா கொட்டிட்டு, யார் இது, யார் உன்னை கொட்டினது, நீ தேவகுமாரர் தானே, யாரும் கண்டுபிடி அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போ நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ கோவம் வரும். ஆனால் அவர் கோபமே படலை. ஏன்னா அவர் அவரோட சித்தத்தை முடிக்கதான் இந்த பூமிக்கு வந்தார். ஒரு மனித குழந்தையா இந்த பூமிக்கு அவரோட சித்தத்தை முடிச்சுட்டு நம்மளுக்காக மேலே ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கேன்னு ஏசப்பா சொல்லியிருக்காருல. அதனால நம்மளும் தாழ்மையா இருக்கணும். அவர் சிலுவையில் அறையிற வரைக்கும் அவர் தம்மை தாழ்த்தி கொண்டிருந்தாருன்னு பைபிளை போட்டு. அதே போலதான் நம்மளும் தாழ்மையா இருக்கணும்னு ஏசப்பா சொல்றாரு. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டாபிக் ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கிறதுக்கு குட் எக்ஸாம்பிள் அந்த 10 கணிகைகள் கதை தான். 10 கணிகைகள் கதை எவ்வளோ கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. அதை தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். முதல்ல 10 கணிகைகள் இருந்தாங்களாம். அவங்க 10 கணிகளுக்கும் ஏசப்பாவை பார்க்கணும், ஏசப்பா கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசையா. அப்போ ஒரு நாள் ஏசப்பா வராருன்னு அவங்க கேள்விப்பட்டு எல்லாருமே ரெடி ஆகினாங்களாம். ஏசப்பா வர ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்களாம். இப்போ ஒரு ட்ரம்பட் சதம் கேட்டுச்சான். அந்த ட்ரம்பட் சதத்தில் எல்லாருமே ஏச்சு அவங்கள இது மாதிரிலாம் ரெடி பண்ணி அவங்க விளக்கு, ஒரு புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் 5 பேர், புத்தி உள்ளவர்கள் 5 பேர். புத்தி உள்ளவர்கள் விளக்கு எடுத்துட்டாங்க, அதில் எண்ணெயை போட்டாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் புத்தி இல்லாதவங்க வெறும் விளக்கு மட்டும் எடுத்து ஆனால் எண்ணெயை எடுத்துக்கலாம். இப்போ அவங்க எல்லாருமே அந்த விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நிற்கும் போது, நான் விளக்கு ரொம்ப நேரம் இருந்ததுனால 2 பேருக்கும் விளக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ புத்தி உள்ளவர்கள் தான் எண்ணெய் எடுத்துகிட்டு போனாங்களா, அந்த எண்ணெயை ஊற்றுனாங்களாம். அப்போ அவங்களுக்கு நல்லா இருந்தது. அப்போ புத்தி இல்லாதவங்க புத்தி உள்ளவங்கள்கிட்ட கொஞ்சமாக எண்ணெய் கொடுங்க ப்ளீஸ், நான் கொஞ்சமாக எண்ணெய் கொடுங்க, எங்களுக்கு ரொம்ப டிம் ஆகுதுன்னு கேட்டாங்களா அந்த 5 பேர். ஆனால் இன்னும் 5 பேர் சொன்னாங்களா, இல்லை இல்லை எங்களுக்கே கொஞ்சமாக தான் இருந்துச்சு, உங்களுக்கு அந்த கொஞ்சத்தையே கொடுத்துட்டேன்னா எங்களுக்கு ஒன்றும் இருக்காது, அதனால் நீங்கள் போயிட்டு அங்கே தான் கடை இருக்குது, நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்களாம். அப்போ அவங்களும் சரி சீக்கிரமாக போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம், ஏசப்பா வரத்துக்குல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வாங்கிட்டு வந்தாங்களாம். அதுக்குள்ளே ஏசப்பா வந்துட்டானாம். ஏசப்பா இந்த புத்தி உள்ளவர்கள் விலகு வச்சு நின்றுட்டு இருந்தாங்களா, அவங்க மட்டும் ஏசப்பா எடுத்துட்டு போயிட்டாங்களா. இந்த புத்தி இல்லாதவங்க வந்துட்டு எங்கேயும் ஆளை காணும் அப்படின்னு சொல்லி தேடினாங்களா. இப்போ கத்துனாங்களா, அந்த கதவு கிட்ட தட்டி தட்டி ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு கத்துனாங்களா. அப்போ ஏசப்பா சொன்னாரா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதே போலதான் நம்ம ஏசப்பா இப்ப கூட வரல, எப்படி அவரை ஒரு நிமிஷத்துக்குள்ள வரலாம். அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கோமா, அதுக்கு நம்ம தகுதியா இருக்கணுமா தான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம கரெக்டா இருக்கணும், ஏசப்பா வர போறாரு அப்படின்னு தெரிஞ்சு ஏசப்பா வராரோ இல்லையோ நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும். ஆனா ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்குல்ல, ஏசப்பா அதை தான் சொல்றாரு, போயிட்டு நான் உங்களுக்காக ஒரு இடத்த ஆயத்தப்படிட்டு நான் திரும்பி வரதான் போறேன், அவங்களெல்லாம் கூப்பிட்டு தான் போறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. நம்ம செய்யற தப்புக்காக ஏசப்பா பிதானவர்கிட்ட பரிந்து பேசுறாரு. ஏசப்பா அவர் சிலுவையில அரைஞ்சவங்க கூட ஏசப்பா பிதானவரோட பிள்ளை, கரெக்டா? இப்போ நம்மளோட அப்பா நம்மளை ஏதாச்சும் பண்றாங்க, நம்ம அப்பாங்களுக்குலாம் எவ்வளோ கோவம் வரும், கரெக்டா? ஆனா பிதானவர் ஏசப்பாவுக்கு செல்ல பையன். ஆனா பிதானவருக்கு எவ்வளோ கோவம் வரும். இப்போ ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னா தூதர்களா இவங்களெல்லாம் அழிச்சிருவாங்க, கரெக்டா? ஆனா ஏசப்பா அவரை சிலுவையில அரைஞ்சவங்க கூட சிலுவையில பிதானவர்கிட்ட சொல்றாராம், இவங்களை மன்னியுங்க, இவங்க என்ன செய்யறேன்னு தெரியாம செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த உலகத்துல நம்மளோட எல்லா பாவங்களும் ஏசப்பா எடுக்க தானே இந்த உலகத்துல வந்தாரு. அப்போ அந்த சிலுவையில அறையும் போது ரொம்ப அவர் ஃபுல்லாக பாவம் ஆயிட்டாரு, ஓகேவா? பாவம் இல்லாத அவரை நம்மளோட பாவத்தால் நம்ம அவரை பாவமாக்கணும், கரெக்டாக? இப்போ பிதானவரே அவரை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ ஏசு சொல்கிறது, என்னை விட்டு விலகாதீங்க அப்படின்னாராம். அதுக்கு அப்புறம் அவர் சிலுவையில் அறைஞ்சு நம்மளோட பாவங்கள் எல்லாம் நீக்கிட்டாங்க.
அதனால வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பும் நம்ம வந்து ஏசப்பா தான் நினைக்கணும். ஏன்னா ஏசப்பா தானே நம்மளுக்காக சிலுவையில் அரைஞ்சு போனார். இப்போ வந்து ஏசப்பாவோட வலது பக்கத்தில் வந்து நம்மளை பற்றி சொல்லிட்டு இருக்காரு, என்னோட மகள் தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னோட மகன் தெரியாமல் செஞ்சுட்டான், அவனை மன்னிச்சிருங்க, அவனுக்கு ஒன்றும் செய்யாதுங்களா, அவனை ஆசீர்வதிங்க, அவன் இனிமேல் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு. ஆனால் நம்ம தெரியாமல் செய்கிறது வேறு, தெரிஞ்சு செய்கிறது வேறு. நம்மளுக்கு வந்து நம்ம எப்போ ஒரு தப்பு செஞ்சால் கூட நம்ம நினைக்கணும், நம்ம இந்த மாதிரிலாம் தப்பு செய்யக்கூடாது. ஏன்னா ஏசப்பா தானே நம்மளுக்காக வந்து பாவம் இல்லாத அவரை நம்ம பாவமாக்கணும். அதனால வந்து நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்னு ஒரு தாட் இருக்கும். ஓகேவா? அதனால வந்து தப்பே செய்யக்கூடாது. நம்ம எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு பாட்டு பாடி இந்த வீடியோவை எண்ட் பண்ணலாம். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்யமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்யமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். ஹல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், ஹல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமா வேலியாக காக்கப்பட்டு, வசனமா வேலியாக காக்கப்பட்டு, இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்யமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்யமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். ஹல்லேலூயா கூட்டத்தில் தான் மகிழ்ந்தால் போதும், ஹல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம், ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர், உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம், ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர், உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர்.
துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமென். இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு ப்ரேயர் பண்ணி இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணலாம். ஓகேவா? என் தகப்பனே, அன்பான தேவனே, அருமை இரட்சகரே, ஏசப்பா, இந்த நாளை குத்தத்துக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த நாளில் உண்மை தெரிந்து கொண்டது கிருபைக்காக எங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நீர் உண்மை மரண பரியந்தம் வரைக்கும் தாழ்த்து நீர் ஏசப்பா. அதே போல் எங்களுக்கு ஆண்டவரே, எங்களையும் தாழ்த்தத்தக்க நீர் கிருபை செய்யுங்க அப்பா. ஏசப்பா, நீங்கள் வரும்போது நாங்கள் ஆயத்தமாக இருக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. புத்தி உள்ளவர்கள் போல இருக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. புத்தி இல்லாதவர்கள் போல என்னையை மறந்து விட்டு வரக்கூடாதபடி எங்களுக்கு பாகத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எங்களுக்கு ஏசப்பா உண்மை ஞானத்தையும் அறிவியும் தாங்க ஏசப்பா. நாங்கள் போக்கிலும் மரத்திலும் இந்த தேவதூதர்கள் கொள்ளுங்க ஏசப்பா. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு தப்புக்காக நீங்கள் வந்து ஏசப்பா சிலுவையில் அருந்தீர் ஏசப்பா. ஏசப்பா, அது நாங்கள் நினைவு கூறத்தக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீரே எங்களோட இருந்து எங்களை பார்த்து கிருபை செய்யுங்க ஏசப்பா. இந்த வீடை பார்த்துட்டு இருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களோட குடும்பத்தில் நீர் ஒரு அதிசயத்தை காண்பதற்காக கிருபை செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஏசப்பா வந்து இந்த நாள்லையும் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு ஏசப்பா சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கணும். அது வரைக்கும் நான் உங்கள் ஷிகா. பாய்.